மோகன் பகவத் கூட சமீபத்தில் ஆங்கிலம் படிக்க வேண்டாம்னு சொன்னார். நோக்கம் ஆங்கிலத்தை அந்நியப்படுத்துறதானா தமிழ்நாட்டில் இருந்து? அதாவதுங்க, திருப்பி திருப்பி சமூக நீதி பேசுகிறவங்க அவங்களுக்கான சுயநலத்துக்காக என்ன பேசணுமோ அவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. ஒரு பயமுத்துறது, மக்கள் அச்சுறுத்துறது. இது எங்கள் வரி பணம். தமிழ்நாடு இந்த 14 வருஷத்தில் 2014 மத்திய அரசாங்கத்துக்கு கொடுத்த வரி பணம் 6,23,000 கோடி. தமிழ்நாட்டுக்கு திருப்பி மத்திய அரசாங்கம் கொடுத்தது 6,40,000 கோடி. மக்களுக்காக குரல் கொடுக்கவில்லை என்றால் நீங்கள் அந்நியர். அது மாற்று கருத்து கிடையாது. 6,90,000 கோடி ஒன்லி ஜிஎஸ்டி. ஆனால் அது இல்லாம டைரக்ட் டாக்ஸ் ஏறத்தாழ 7,00,000 சொல்ற கோடி நம்ம கட்டியிருக்கோம். எப்போ 2021 இருந்து 26 25 வரைக்கும். இவர் என்ன சொல்றாரு? அந்த அம்மா பேசும்போது நிர்மலா சீதாராமன் இந்த விஷயத்தை சொல்லும்போது ஜிஎஸ்டி டாக்ஸ் தான் பேசினாங்க. இந்த டைரக்ட் டாக்ஸ் பத்தி பேசல. இப்போ அப்ப என்ன அர்த்தம்? 12 லட்சம் கோடி எங்க கிட்ட வாங்கிட்டீங்க. அப்போ இவ்வளவு லட்சம் கோடி கொடுத்திருக்கீங்க. இவ்வளவு நாள் இங்க உட்கார்ந்து 27 பைசா நீங்க போய் பேசாதீங்க. அவரே ஒத்துக்கறாரு. நீங்க போய் பேசாதீங்க. 27 பைசா தான் மொத்தமா நாங்க எங்களுக்கு சேர்த்தது கொடுத்தது கூட இவ்வளவு வாங்கி எங்களுக்கு சேர்த்தது. இவங்க எல்லாம் பேசினாங்க. எங்களுக்கு சேர்த்தது தான் இப்போ ஸ்டேட்டுக்கு சேர்த்தது. ஸ்டேட்டுக்கு சேர்த்தது மேட்டர் வேற ஒண்ணு இல்ல. இல்ல அப்படி இல்லங்க. அதாவதுங்க முடிக்கிறேன். நீங்க இந்தியாவிலேயே நவோதயா பள்ளி கிராமப்புற மாணவர்களுக்கு உயர்ந்த கல்வி, அவங்களோட வசதியோட இருக்கக்கூடிய கல்வியை மறுக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு. மும்மொழி திட்டம் யாருங்க? நீங்க யாருங்க டிசைட் பண்றது? மும்மொழி கொள்கை அது நாட்டு ஆளக்கூடியவங்க. மாநில அரசு கொள்கை தானே அது. மாநில அரசு 234 எம்எல்ஏக்கள் தனியார் திமுக கொண்டு வரல. 234 எம்எல்ஏக்கள் மக்கள் பிரதிநிதிகள். இந்த திராவிடம் உங்களை 234 உங்களை படிக்க விட மாட்டேங்குது.